ஏமா நாங்கெல்லாம் இருக்கும்போது இந்த குழந்தைய வேலை வாங்கணும்? அவங்க ஒண்ணும் சொல்லல, நான் என்ன செஞ்சேன்? இதெல்லாம் நீ செய்யக்கூடாது தெரியுமா? செஞ்சேனா? டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல. ஏமா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா இந்த பெல்ல அமுத்துங்க, நாங்க வருவோம். நீ மெல்ல வருவ. நீங்க அது போக மாட்டா? சீரியோ சீதா, டாக்டர் கிட்ட இருந்து வீக்லி வாங்கிட்டு வந்தேன், அதை கொஞ்சம் கொண்டா. என்ன சீதா? சொல்லு சீதா. ஒண்ணுமில்லை டாக்டர். எஸ். அட குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் மாமா. குட் ஆஃப்டர்நூன் உமா. நீ எங்க இருக்க? ஆமா, உங்களை பார்க்கறதுக்கு நேரம் காத்துட்டு இருக்குது. ஏன் லேட்? ஐ அம் சோ சாரி உமா. உனக்கு என்ன வேணும்? மாமா நர்ஸ் இல்ல நர்ஸ். டேய் அப்பவே கோச்சுக்கறா. அப்படியா? ஆஷாக்கு சொல்லுங்களே, ஏன்னா நானும் கோச்சுப்பேன். கண்டிப்பா சொல்றேன். இனிமே உன்னை யாரும் கோச்சுக்க மாட்டாங்க. மாமா நான் சின்ன பாப்பா தானே? ஆமா சின்ன பாப்பா தான். நாளையில இருந்து எனக்கு இனிப்பு வந்து கொடுக்கணும் மாமா. ஓ எஸ். இனிமே உனக்கு கசப்பு மருந்தே கொடுக்க மாட்டாங்க, சரிதானே? தேங்க் யூ. நான் எதை கொடுங்க, நேரமாச்சு. சமத்து. சீரியோ சீரியோ. ஏமா எவடி இந்த உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் படுக்க வச்சிருக்கிறாங்களாம்ல, எங்க இல்ல? ஏன் மேன் உனக்கு யார் வேணும்? இந்த மேல குப்பம் நாட்டாமக்காரன் நாராயணசாமி தெரியுமா உனக்கு? அட இந்த கப்பல்ல கூட வேலை செய்யல. பீட்டர், இவர் என்ன சொல்றாருன்னு கேளு. போயிட்டாரா? ஆறுது யார் யானே உடம்புல ஒரு வெத்தரவா கடையா வச்சுட்டு இருக்கிற? நமக்கு எடக்கு நாட்டு பக்கம் நம்ம உறவுக்கார பொண்ணு இங்க படுத்துக்குதாம்ல, உனக்கு தெரியுமா? உறவுக்கார பொண்ணா? யார் அது? அதான் பேர் வந்து நவநீதம். நவநீதமா? நானா நம்பர்? அம்மா உனக்கு என்னையா பண்ணும்? அவ பாட்டனும் எங்க அம்மாவை பெத்தவளும் அண்ணன் தங்கச்சின்னா நீயா புரிஞ்சுக்கியா? யார் யா நீ சுத்த நாட்டானா இருக்கிற? உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு என்ன போய் திட்டுற? அது எனக்கு முறை பொண்ணு. ஐயா ஐயா யோ, இனிமே யாரையும் பார்க்க முடியாதியா, போயா நாளைக்கு வாயா. நீனாயா நான் ஏமாந்து ஒரு சோத்து மூட்டையை கட்டிக்கு நீங்க வந்திருக்கிற, இனிமே நாளைக்கு வர சொல்றிய? 4 மணிக்கு மேல யாரும் இங்க பார்க்க முடியாதியா? நான் பாப்பேன். நவனிதான். யோ யோ ஏயா கழுத்த இருக்கிற? சீக்கிரம் வந்து தொலைகிறதானே. 8 மைல் நடந்து வந்து மோட்டர் பஸ்ல யாருக்குன்னு வந்திருக்கிறேன். டிரைவர் கிட்ட நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், கேட்கல. நான் என்ன பண்றது? சரியா போறதான் போறேன். மாமூல் கொடுத்துட்டு போயா. மாமூலா? அது என்ன? அது நோயாளியை பார்க்கறதுக்கு முன்னால எனக்கு ஐயா நவநீதம் நவநீதம் யார் வந்திருக்காங்க பாரு. நவநீதா என்ன தெரியல உனக்கு? நான் தான் நம்மாய்வாரு. அதுடே நீங்களா? வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க? மேகால சூரியன் இறங்குறதுக்கும் நான் பட்டணம் வந்து சேர்றதுக்கும் சரியா இருந்தது. அதற்கட்டும், ஊர்ல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? பாத்தியா என் சௌகத்தை பத்தி கேட்கலையா? நீங்க தான் வந்திருக்கீங்களே. நவநீதம் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே நான் என்ன துடிச்சிருக்கிறேன் தெரியுமா? அந்த நேரம் அங்க யாருமே இல்லை அதை பாக்குறதுக்கு. நவநீதம் இந்த மாசம் பரிசம் போட்டு அடுத்த மாசம் உனக்கும் எனக்கும் கண்ணாலம் பண்ணணும்னு அப்பா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதானா உனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி வரணும். அப்பாட நல்ல காலம் உடம்புக்கு வந்ததுனால
கல்யாணம் நின்று போச்சு. யோ என்ன அது? இல்ல உடம்பு சரியா இல்லாத நேரமாச்சுன்னு சொல்லுவாங்க. நவனிதம் மறந்தே போட்டேனே, உனக்காக நம்ம ஊர் முட்டாய் கடையில இந்த முட்டாயி, பழம், பூ, வெத்தலை வாக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட்டாணிகள்ல கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? இந்த நீ சாப்பிடுறியா? இதெல்லாம் எங்கேயா வைக்கிறது? இங்க வைக்கவா? இதெல்லாம் எதுக்குங்க? அனாவசியமா வீண் செலவு தானே. இந்த செலவு கிடக்குது. இந்த போகம் அரப்புல வர்ற பணம் பூராவும் செலவழிஞ்சாலும் சரிதான். நவனிதம், என் கவலை எல்லாம் நீ நல்லா இருக்கணுங்கிறது. சும்மா இல்லையா நவனிதம்? உனக்கு உடம்பு குணமாகற வரல நான் பட்டணத்துல தான் தங்க போறேன். நம்ம ஊர் முன்சீப் மகன் இங்க தானே படிக்கிறான். நான் அந்த வீட்லயே தங்கிக்கிறேன். எழுந்திரியா, போயா, போதியா, ஏன் வளவளன்னு பேசிட்டு கிளம்பியா? நீ என்ன இப்படி சொல்ற? ஆமாங்க, நேரமாச்சு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. நவனிதம், நிஜமாவே என்ன போய் சொல்றியா? என்னங்க பண்றது, நேரமாச்சுன்னு சொல்றாரு. சரி, நான் போறேன். வாயா போலாம். என்ன விடாத. என்னங்க, ஜாக்கிரதையா போங்க. பட்டணம் உங்களுக்கு புதுசு இல்ல? ஆமாயா, சொன்ன மாதிரி கையில் இருக்கிற காப்பை வேணா கழட்டிட போறான். பத்திரம். நானு எடக்கு நாட்டானாகும். கையே வெட்டி எடுத்தா கூட காப்பு விட்டுற மாட்டேன். புச்சாலி புச்சாலி. யோ யோ, நாளைக்கு வரும்போது பாதாம் அல்வா, நிறைய ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. என்னையா முழிக்கிற? எல்லாம் அந்த பொண்ணுக்கு தான், ஏன் உடம்புக்கு நல்லது. வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. மோதியா, அந்த பொண்ணுக்கு உடம்புக்கு நல்லதா? ஆமா, கடைசியில சொன்னியா அது என்ன பையன்? அச்சு பையமா? கடையில போய் ஆப்பிள் பழம்னு கேடியா, அவன் தருவான். ஆப்பிள் தெரியாது சேப்பேன். நீங்க எப்பவும் ஆஸ்பத்திரியிலே இருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி பொழுது போகுது? இந்த தொழில எனக்கு இருக்கிற ஆர்வம், மற்றவங்களுக்கு சேவை செய்யறதுல ஒரு இன்பம், இதனால சுலமா எனக்கு பொழுது போகுது. முரளி, அம்மா வாங்கம்மா, உட்காருங்க. வேணும், இவங்கதான் என் தாயார். அப்படியா? வணக்கம்மா. அம்மா, இவ பேர் வேணும், வைத்தியத்துக்காக வந்திருக்காரு. என் மகன் கைராஜ். உங்களுக்கு சௌக்கியம் ஆயிடும் தம்பி. இவங்க என் மனைவி சீதா. வணக்கம்மா. தீர்காயுசா இருக்கணும்மா. உட்கார். அம்மா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வாழ்த்துங்கம்மா, அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். மகாலட்சுமியை போல மஞ்சள் குங்குமத்தோடு பல்லாண்டு வாழ போறம்மா. உனக்கு ஒரு குறையும் வராது. இப்ப பாத்தீங்களா அவ முகத்துல சந்தோஷத்தை? நியாயம்தானே தம்பி? முரளி, உனக்கு பால் திரட்டி பிடிக்குமேன்னு செய்து கொண்டு வந்திருக்கேன்ப்பா. டாக்டர், உங்களுக்கு போன் வந்திருக்கு. கமிங். அம்மா, போன் பேசிட்டு வந்துடுறேன், இவங்களுக்கு இதை கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. பால் திரட்டின்னா அவனுக்கு உயிர். பாவம், அதை எடுத்துட்டு நீங்களே வந்துட்டீங்களே. என்ன செய்யறது, அவனோ வீட்டுக்கே வர்றதில்லை. ஆஸ்பத்திரியே கதியா இருக்கான். உங்க மகனுக்கு தொழில ரொம்ப அக்கறமா. அதுல பாதி அக்கறையாவது தாய் மேல இருக்க வேண்டாமா தம்பி? நான் ஒருத்தி இன்னும் உயிரோட இருக்கேன். 2 நாளைக்கு ஒரு தடவையாவது அவன் என்ன பார்க்க வரக்கூடாதா? உங்க மகனுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கம்மா. தினம் வீட்டுக்கு வராரா இல்லையான்னு பிறகு பாருங்க. அந்த ஆசை இந்த ஜென்மத்துல எனக்கு நிறைவேறாது தம்பி. என்னம்மா அப்படி சொல்றீங்க? கல்யாணமே செய்துக்க போறதில்லைன்னு அவன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஏன்னா? என்னவோப்பா, அவன் எவ்வளோ ஒரு பெண்ணை காதலிச்சான். அவ வேற ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கிட்டாளா? அதுல இருந்து என் மகன் விரக்தியோடும் வேதனையோடும் இருக்கான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இந்த உலகத்துல காதல் ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. அதனால எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாகுதுங்கிறத யாருமே உணர்றது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நானும் சீதாவும் எப்படியாவது முரளி கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறோம். இந்த நல்ல காரியத்தை நீங்க முடிச்சிட்டீங்கன்னா மன நிம்மதியோடு நான் கண்ணை மூடுவேன். பேரம் பேத்திகளை நீங்க கண்டிப்பா பார்க்கத்தான் போறீங்க. கவலைப்படாதீங்கம்மா. ஆமாப்பா, அப்படி நடக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? அம்மா, உங்களுக்கு நேரம் ஆகல, அப்புறம் இருட்டி போயிடும். கொஞ்சம் பால் திரட்டி சாப்பிடப்பா. வேண்டாம்மா, அதை இப்படி கொடுங்க, அப்புறமா சாப்பிடுறேன். நீங்க புறப்படுங்க. நான் வரட்டுமா? சரிம்மா. வரட்டுமா அம்மா? வேணும், ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் சந்திக்கிறேன். சரி டாக்டர். சீதா, நல்லவர்களுடைய வாழ்க்கை எப்படி எப்படியெல்லாம் பாழாகுதுன்னு பாத்தியா? அது அவங்களுக்கு ஏற்பட்ட விதி. அதை மாத்த யாரால முடியும்? இது விதி இல்ல சீதா, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் செய்த துரோகம். காதலிக்கிற ஒருத்தனை கல்யாணம் செஞ்சுக்கிறது இன்னொருத்தனை, அந்த பெண்ணு எவ்வளவு மோசமானவளா இருக்கணும். டாக்டர் நினைச்சாதான் எனக்கு பரிதாபமா இருக்கு. ஒரு படிச்ச புத்திசாலி காதல பொழுதுபோக்கா நினைக்கிற ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்திருக்க வேண்டும். அவ நல்லவளாக இருக்க கூடாதா? எப்படி இருந்திருக்க முடியும் சீதா?
டாக்டர் கிட்ட கொண்ட காதல் உண்மையா இருந்திருந்தா அவ கணவன் கிட்ட அன்பா இருந்திருக்க முடியாது. கணவனுக்கு உண்மையானவளா இருந்தா அவ காதல ஒரு விளையாட்டா நினைச்சிருக்கணும். சும்மாவா சொன்னாங்க, சேலை கட்டிய மாதரை நம்பினால் தெருவில் நின்று சீதா என்ன ஏன் அட? நான் ஏதோ பெண்களை பத்தி விளையாட்டா பொதுவா சொன்ன, நீ இப்படி அலறது? அழாத சீதா, நீ பெண்கள்லயே ஒரு திலகம். நான் பெருமைப்பட்டு இருக்கேன். அழாதம்மா. ஆமா, சீதாவா கூட்டாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. உனக்கு வேணுமா? சரி குச்சிடாத. கொண்டா. உனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேண்டாம்? வேண்டாம். குச்சிட்ட குச்சிருவேன். அழுவிய கும்பல் குட்டிய இட்டுட்ட. அங்க போன வாங்க வாங்க. அடிக்க வராது. ஏன்பா குழந்தைய இப்படி எல்லாம் மிரட்டலாமா? பின்னங்க பின்ன ஆப்பிள் ஜூஸ் சொல்லி மருந்து கொடுத்துருச்சு. நான் குடிச்சா நீ ஏன் குடிச்ச? அது சொல்றது சரிதானேப்பா. அதுதான் கொடுத்தாலும் நீ அதை வாங்கி குடிக்கலாமா? என்னமா ஆப்பிள் ஜூஸ் ஆச்சான் அல்பாசா குடிச்சு தொலைச்சேன். இந்த குரங்கு இப்படி செய்யணும் யாருக்கு தெரியும்? நீ தான் குரங்கு. இப்படி சொல்லக்கூடாதுமா. பாத்தீங்களா? இறுதி இப்போ உன்னை டாக்டர் கிட்ட சொல்லி. டாக்டர் கிட்ட சொன்னா நோயாளி கிட்டே இதெல்லாம் வாங்கி சாப்பிடலாமான்னு உன்னைத்தான் திட்டுவாரு. ஆமா, நான் வம்புல மாட்டிக்கிட்டேங்க. அப்ப தாத்தா கிட்ட சொன்ன மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. Take this to lab. டாக்டர், அவசரமான வேலை தச்சமே உங்களுக்கு ஒண்ணு இல்லையே? ஏன் வேணும்? ஒரு 10 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதான். ஓஎஸ், பேசுவோமே. உங்க சொந்த வாழ்க்கையை பத்தி ஏதாவது கேட்டா தவறா நினைக்க மாட்டீங்கன்னு. கேளுங்க. நீங்க ஏன் டாக்டர் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கீங்க? ஒண்ணுமில்ல வேணும். கல்யாணத்தை செய்துக்கிட்டா தொழில சத்த குறைஞ்சிடுவேங்கிறதுக்காக அதை செய்துக்க நான் விரும்பல. அப்படியானா உலகத்துல டாக்டர்கள் எல்லாம் பிரம்மச்சாரிகளா தான் இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? அது அவங்க அவங்க மனோபாவத்தை பொறுத்தது. அர்த்தமில்லாத வியாகியானங்களை சொல்லி உண்மையை மறைக்காதீங்க டாக்டர். உண்மையா? ஆமா, அதுக்கு சீதா கூட சாட்சி. சீதா, டாக்டர் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்கிறதுக்கு காரணம் நேத்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? நான் சொன்னா நம்ப மாட்டாரு, நீயே சொல்லு. வேணும், அம்மா எதையாவது சொல்லிப்பாங்க. நடந்ததுதான் சொன்னாங்க. ஏன் டாக்டர், நீங்க யாரோ ஒரு பெண்ணை காதலிச்சுக்கலாமே, உண்மையா? அதெல்லாம் நடந்து போன விஷயம். அத பத்தி பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க சுக துக்கத்துல அக்கறை செலுத்த வேண்டியது உங்க நண்பனுடைய கடமை இல்லையா? சொல்லுங்க டாக்டர், காதலிச்சீங்களா? ஆமா. அவளும் உங்களை மனப்பூர்வமா காதலிச்சாளா? ஆமா. இல்லேன்னு நான் சொல்றேன் டாக்டர். அவ காதலை பவித்திரமா நினைக்கிறேன், காதலிக்கிறது நாகரிகம் நினைச்சிருக்க. இல்ல வேணும், அவ உத்தமி. அவ அப்படி நினைச்சிருக்கவே முடியாது. அவ உத்தமியா இருந்தா ஏன் டாக்டர் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை நாசப்படுத்திருக்கணும்? வேணும், எனக்கே தெரியாத காரணங்களுக்கு என்கிட்ட விளக்கம் கேட்காதீங்க வேணும். டாக்டர், தெய்வீக காதல்னு சொல்றதெல்லாம் சுத்த முட்டாட்டம். வாழ தெரியாத கோழைகள் தான் அதெல்லாம் நினைச்சு உருகிட்டு இருப்பாங்க. டாக்டர், என்னது? சேச்சே, நீங்க செய்ய வேண்டியது சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. பேசாம ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு தாய் மனசை சந்தோஷப்படுத்துங்க. Come on, take it easy. போங்க டாக்டர். என்ன மன்னிச்சிடுங்க வேணும், என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு.
எங்க யாரு பண்ணி? வழக்கமான ஆள் தான், பழைய ஆளு. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். இந்தாங்க, நீங்க இதை வச்சுங்க. என்ன இது? 4 அணா. 4 அணாவா? எனக்கு எதுக்கு? அது வழக்கமா. இன்னும் இங்க நிக்கிற உன அப்பவே வெளியே போக சொல்ல. நான் இப்பதானே வந்தேன். பாவி போய் சொல்றேன். போய் சொல்றேன். என்ன இது நியூஸ்? சார் வந்து இந்த ஆளு காலையில இருந்து 4 நாளா கையில வச்சுக்கிட்டு தலைவலி மாத்திரை வேணும்னு இங்க கேக்குறாரு. தலைவலியா நானா சொன்னேன்? பின்ன நானா கேட்டேன். இங்க வந்து அவசியமா நியூஸ் பண்றீங்க? வெளியே அனுப்பு. வாயா வாயா. என்னையா நீ என்னையே 9 வாட்ட வச்சிருக்க போட்டுருக்குது. சில்லறையை கொண்டு போய் ஏன் அவர்கிட்ட கொடுத்த? நீதானே சொன்ன. ஏயா கத்துற? நீதானே குள்ளாக்கார சொன்ன மாமூல் கொடுக்க சொல்லி. நீ அங்க இல்ல, அந்த ஆள் கையில கொடுத்த. மாமூல் எங்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவர்கிட்ட கொடுக்கறது அவர் பெரிய டாக்டர்யா. யாரா இருந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்னையா? எனக்குலயா வேலை போயிடும். உனக்கே வேலை போயிடுமா? ஆமா, நேற்று சொன்னேன் இந்த பாதாம் அல்வா ஆப்பிள் எல்லாம் கொண்டு சொல்லி கொண்டாந்துருக்கீல்ல. ஓ, நான் என்ன கைட்டப்பட்டி இதெல்லாம் கொண்டாந்துருக்கேன் தெரியுமா? பாபா நவநீதத்தை கொடுத்துரும். இன்னைக்கு நீ அவளை பார்க்க முடியாதியா? நீ பார்க்க முடியாதுன்னு தொந்தரவு பண்ற. யோ, உனக்கு எத்தனை சேர்த்து தர்றையா? ஆழ்வாரு, நான் எதுக்கு சொல்றேன்னா, டாக்டர் இருக்காரு, அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்துருக்காரு. அவ இன்னொரு 6 மணி நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டா. ஓஹோ, குள்ளாக்காரா, அவளை எழுப்புறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது மருந்து இருந்தா கூட அதுக்கு உனக்கு ஏதாவது சேர்த்து தரேன். எப்ப நாங்கெல்லாம் எதுக்கா இருக்கிறோம்? என்கிட்ட கொடுத்துட்டு போ, நான் அவ எந்திரிச்ச உடனே தந்துடுறேன். இங்க நிக்காத, டாக்டர் பார்த்தா கத்துவார். போ இந்தா, இதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துரு. என்ன இந்த துண்டை மாத்திரம் நாளைக்கு நான் வந்து உடனே கொடுத்துரு. கண்டிப்பா. குள்ளாக்காரா, எப்ப நவநீதம் எந்திரிச்ச உடனே மச்சான் வந்து உன்னை ரொம்ப கேட்டுச்சுன்னு சொல்லு. அதுக்கும் உனக்கு ஏதாவது சேர்த்து தரேன். சொல்றேன்ப்பா. வாங்க வாங்க, இப்பதான் வர்றீங்களா? நீ தூங்கிக்கிட்டு இருப்ப, உன் முகத்தையாவது பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தூக்க மருந்து சாப்பிட்டு உனக்கு தூக்கம் வரலையா? தூக்க மருந்தா? என்ன சொல்றீங்க? அட, அந்த புள்ளாதாரன் சொன்னானே டாக்டர் உனக்கு மருந்து கொடுத்துருக்காருன்னு. யாரு? அந்த பீட்டரா? அவன் உங்ககிட்ட போய் சொல்லி இருக்கான். அட, அவனை நம்பி அளவாவையும் ஆப்பிள் பழத்தையும் கொடுத்துட்டு. ஐயா, அவன் நல்லா உங்களை ஏமாத்திட்டான். அட பாவி, நல்லா புது வீட்டுல வச்சிருக்கிற திருஷ்டி பொம்மை இருக்கிறான். என்ன வேலை செய்துட்டான் பாத்தியா? அவன் என்ன நாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவனே டாக்டர் வராது. டாக்டரா? அவர் கத்துவாரு. நவனிதா, அவர் வந்தாருன்னா நான் இங்க இருக்கேன்னு சொல்லி விடாத. நவனீத், நவனீத்தம். நீதானா? ஹலோ, how are you? எப்படி இருக்கிற? ஏய்யா, உனக்கு வேற வேலை இல்லையா? பாத்தியா, உனக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடையில இருந்து அல்வா ஆப்பிள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அல்வா சாப்பிடு, ஆப்பிள கடி. ஆப்பிள் டசன் என்ன விலை? நான் விலை விசாரிக்கிறது இல்ல. வழக்கமா அந்த 10 ரூபா நோட் அப்படி தூக்கி போடுவேன். பாக்கி எவ்வளவு கொடுத்தாலும் பார்க்காம வாங்கி போட்டுக்குவேன். ஆமா நவநீதம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு. ஊர்ல இருந்து உன் மச்சான்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் வந்திருக்கானே, அந்த சனியை எப்ப போய் தொலைவான்? என் பிராணனை வாங்குறானே. யோ, அவரை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீயா. அவர் மகா கோவக்காரர். உடம்பு பத்திரம். அவன் கிடக்குறான் காட்டு போய. நவநீத், அவன் கோவம் என்ன என்னத்த பண்ணும்? நானா காட்டான்? நானா காட்டான்? ஏண்டா ஒற்ற கொம்பு? டேய், உன்னை அக்கா தனித்தனியா பிரிச்சு எடுத்துருவேன். எடக்கு நாட்டான தெரியுமா உனக்கு? எப்படியா திடீர்னு பிரசிச்சமான என்ன விட்டுறியா? மன்னிச்சிட்டேன். நீ செஞ்ச வேலைக்கு உன்னை டாக்டர் யாக்கிட்ட சொல்லி. காலை பிடிச்சு கேக்குறேன். தயவு செய்து உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சேன். எனக்கு தம்பி தம்பி செய்யற வேலையாடா இது? என்ன செஞ்ச நீ? என்னடா செஞ்ச? தப்பு செஞ்சுட்டேன். இனிமே சத்தியமா செய்ய மாட்டேன். கற்பூர் தடிச்சு சொல்றேன். என்ன விட்டுறியா? நான் இங்கதான் சுத்திக்கிட்டு இருப்பேன், உன்னையேதான் பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஏதாவது தப்பு தண்டா பண்ணேன்னு தெரிஞ்சது உன்னை விறகு பொழக்கிற மாதிரி பொழந்துருமா? போல எனக்கு என்ன பைக்குமாயா? ஆழ்வாரி என்ன விட்டு பாரியா? நான் எப்படி ஓடுறேன் பாரியா? நீ மாத்திரம் ஓடுவ, என்ன விட்டு பார்த்தா நான் கூட தான் ஓடுவேன். ஓடா! விஷயத்தை பத்தி பேசலான்னு வந்திருக்கேன். என்ன டாக்டர்? சீதா, நீ இன்னைக்கு இன்னொருத்தர் மனைவி. உன்னோட நான் பேசுறது கூட தவறுதான். ஆனா
என் மனசுல எந்த விதமான களங்கமும் இல்லாம உன்னோட பேச வந்திருக்கேன். உனக்கு ஆட்சேபனை இல்லையே? இல்லை டாக்டர். ஆனா ஒரு விஷயம், என் மேல என் கணவர் உயிரையே வச்சிருக்கார். நீங்க காதலிச்ச பெண் நான் தான் அவருக்கு தெரிஞ்ச அவர் இதயமே வெடிச்சிடும். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கு நீங்க பொறுப்பாளியா இருக்க கூடாதுன்னு தான் நான் விரும்புறேன். அப்படிப்பட்ட துரோகத்துக்கு நான் துணிய மாட்டேன் சீதா. உன்னை தெரிஞ்சதாவே காட்டிக்க மாட்டேன். நீ நல்லா வாழணும்னு நான் இதே பூர்வமா நினைக்கிறேன். உன்னுடைய சுகத்துக்கும் சந்தோஷத்துக்கும் பாடுபடக்கூடியவன்னா, அதுவே பாக்கியம்னு நினைக்கிறவன்னா. ஆனா சீதா, ஒரே ஒரு சந்தேகம். என் மனசை வாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கேள்விக்கு நீ விளக்கம் தர முடியுமானா? என் வேதனை பாதி குறையும் சீதா. சொல்லுங்க டாக்டர். உங்க உள்ளத்திலே துளியாவது நிம்மதி ஏற்படுத்த என்னால முடியுமானா? அதுவே நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம். சீதா, இறந்த காலத்தை நான் உனக்கு நினைவுபடுத்துறதுக்காக தயவு செய்து என்ன மன்னிச்சுடு. என்னை தவிர வேற யாரையுமே கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொன்னீங்க. நீங்க தான் என் உயிர். உங்ககிட்ட என்னை பிரிக்க யாராலும் முடியாதுன்னு சொன்னீங்க. அவ்வளவு உறுதியோட இருந்த உன் உள்ளம் மாறுபட காரணம் என்ன சீதா? என் மேல உனக்கு வெறுப்பு ஏற்படும்படியா நான் என்ன தவறு செய்தேன்? இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு எவ்வளவு துடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? டாக்டர், ஏன் சீதா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லையா? அது சொல்றதுனாலே உங்க வேதனை குறையும்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்வளவோ நினைச்சு சீதா, எதையோ எதிர்பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு மாபெரும் ஏமாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்பட போவது நான் கனவு கூட காணல. ஏதோ உன்னை நான் இழந்துட்டேன். ஆனா உனக்கு என் மேல் ஏற்பட்டிருந்த ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நான் இன்னும் இழக்கலேன்னு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் திருப்தி. அவ்வளவுதான். டாக்டர், உங்க மேல எனக்கு எப்பவுமே வெறுப்பு ஏற்பட்டதில்லை, இனிமேலும் ஏற்படாது. எங்க அப்பா ஒரு பேங்க்ல வேலையா இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பேங்க்ல 30,000 ரூபாய் களவு போயிடுச்சு. அது ஏன் தகப்பனாரு தான் களவாடிட்டாருன்னு போலீஸ்ல ரிப்போர்ட் செய்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வந்தது. அந்த பணத்தை ஈடு செய்யக்கூடிய நிலையில் எங்க குடும்பமும் இல்லை. ஆகையினால அந்த பேங்க்ல டைரக்டா இருந்து என் கணவருடைய தகப்பனார் காலில் விழுந்து எங்க அப்பா தன்னை காப்பாற்றும்படி கெஞ்சினார். என் மகனுக்கு உங்க பெண்ணை கல்யாணம் செய்து கொடுத்தா நான் உங்களை காப்பாத்துறேன்னு அவர் எங்க அப்பா கிட்ட சொன்னார். எங்க அப்பா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ நான் துடிச்சதை உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. எங்க அப்பா கிட்ட உங்க மேல நான் கொண்டிருந்த காதலை சொல்லி கதறினேன். சீதா, உன் சுகத்துக்காக நான் ஜெயிலுக்கு போய் உங்க அம்மாவும் அவமானம் தாங்காம தற்கொலை செய்துகிட்டு இந்த குடும்பம் நாசமாகணும்னு நீ நினைக்கிறியா? இந்த குடும்பத்தை காப்பாத்துவாது உன் காதலை தியாகம் செய்யக்கூடாதான்னு கேட்டா. ஒரு நிமிஷம் சிந்திச்சு, காதலா கடமையா எது முக்கியம்னு மனசாட்சி கிட்ட கேட்டேன். இதுவரையில் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தான் நான் நடந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். நான் உங்களுக்கு துரோகம் நினைச்சதில்லை, யாருக்கும் நான் துரோகம் நினைக்கவே இல்லை டாக்டர். ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல எத்தனையோ சம்பவங்கள் நாம ஆச்சரியப்பட முடியாதான் இருக்கு சீதா. அது இல்லைங்க, நீங்க இங்க வந்து தெய்வத்தை வணங்குறதே நான் இன்னைக்கு தானே பாக்குறேன். என்ன செய்யற சீதா, மனிதர்கள் மேல நம்பிக்கை குறையும் போது தெய்வத்து மேல நம்பிக்கை அதிகமாகிறது சகஜம் தானே. ஆமா சீதா, நீ எனக்காக வேண்டிக்கிட்டியா உனக்காக வேண்டிக்கிட்டியா? எனக்காகத்தான் வேண்டிக்கிட்டேன். என் மாங்கல்யத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படக்கூடாதுன்னு பிரார்த்தனை செய்தேன். நாம பிரார்த்தனை செய்யற அத்தனையும் பலிக்கிறதா இருந்தா உலகத்துல தொல்லைகளும் துன்பங்களுக்கே இருக்காது சீதா. என்ன சொல்றீங்க? வாழ்க்கையே ஒரு புரியாத புதிர்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? 18ஆம் தேதி ஆபரேஷன் செய்ய போறேன். பிறகு எல்லாம் சரியா போயிடும். 18ஆம் தேதியா? ஆமா. ஏன்? ஒண்ணும் இல்ல.
16ஆம் தேதி உமாவுக்கு பிறந்த நாள். அது ஞாபகம் வந்தது. அப்படியா? அக்கா உமா, இத பாத்தியா? உனக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். மொத்தமே எனக்கு தானே? ஆமா. ஏம்மா, பிறந்த நாள்னு சொன்னீங்களே, யாருக்கு? எனக்கு தான். ஆமா அம்மா, 16ஆம் தேதி இவளுக்கு பிறந்த நாள்னு டாக்டர் கிட்ட நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அம்மா, அன்னைக்கு பட்டு சொக்கா வாங்கி தரியா? நான் வாங்கி தரேன் உமா. நிறைய சொக்கா பொம்மை எல்லாம் வாங்கி தரேன். தேங்க்யூ. சீதா, உனக்காக ஒரு நல்ல டானிக் கொண்டு வந்திருக்கேன். இதை நீ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேண்டாம் டாக்டர், என் உடல்நிலையை பத்தி நான் கவலைப்படலை. நீ கவலைப்படாம இருக்கலாம், ஆனா தயவு செய்து நீங்களும் எனக்காக கவலைப்படாதீங்க டாக்டர். அதுக்கு இல்ல சீதா, ஹிருதய பலவீனமா இருக்கிறது எப்பவுமே அபாயம். என் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பெரிய அபாயத்தை போக்க முதல்ல முயற்சி செய்யுங்க டாக்டர். அப்படியான இந்த டானிக்? மன்னிக்கணும் டாக்டர், எனக்கு தேவையில்லை. நான் வரேன் சீதா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார் யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. சீதா, என்னை தேடி நீ இவ்வளவு தூரம்? காரணமாகத்தான் வந்திருக்கிறேன் டாக்டர். உள்ளே வா சீதா. உட்கார். உட்கார நேரமில்லை. உங்களிடம் ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன். உன்னுடைய சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் சீதா. என்னுடைய போட்டோ உங்களிடம் இருப்பதை நான் விரும்பவில்லை. அதை என்னிடம் கொடுத்து விடுங்கள். வேண்டாம் சீதா, தயவு செய்து அதை மட்டும் கேட்காதே. நீ இருக்க வேண்டிய இடத்தில் உன் நிழல்தான் இருக்கிறது. அதையும் பறித்துக் கொள்ள நினைக்காது சீதா. டாக்டர், பழைய உறவின் எந்த சின்னமும் உங்களிடம் இருக்க வேண்டாம். நான் இன்னொருவர் மனைவி. நீங்கள் என்னை அடியோடு மறந்துவிட வேண்டும். என் நினைவு கூட உங்கள் நெஞ்சத்தில் இருக்கக்கூடாது டாக்டர். சீதா, நான் கண்ட கனவுகள் அழிந்த பின்னும், கட்டிய கோட்டைகள் இடிந்த பின்னும், கற்பனை எண்ணங்கள் சிதைந்த பின்னும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் உன் நினைவுதான் சீதா, நினைவுதான். உங்கள் சந்தோஷமும் நிம்மதியும் நிர்மூலமானதற்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்க கூட தயாராக இருக்கிறேன் டாக்டர். வேண்டாம் சீதா, வேண்டாம். இது உன் தவறில்லை. கருகி போன ஆசைகளையும் கடந்த கால நிகழ்ச்சிகளையும் என் இதயத்தில் தேக்கி வைத்து துடித்துக் கொண்டிருக்கிறேன். அதுதான் என் தவறு. நடந்ததை மறந்து விடுங்கள் டாக்டர். முயன்றேன் சீதா, முடியவில்லை. சந்திப்பும் பிரிவும் வாழ்க்கையில் சகஜம். அதை நினைத்து சஞ்சலப்படுவதால் என்ன பலன் சொல்லுங்கள். விரக்தி அடைந்த என் உள்ளத்திற்கு உன் வேதாந்த மாறுதல் அளிக்காது சீதா. எந்த ஒரு மனிதனின் எதிர்காலமும் காதல் என்னும் அஸ்திவாரத்தின் மீது அமைக்கப்படவில்லை டாக்டர். உங்கள் பவித்திரமான தொழிலும் அதனால் நீங்கள் அடைய வேண்டிய புகழும் கேவலம் ஒரு பெண்ணினால், அதுவும் என்னால் பாதிக்கப்படுகிறது என்பதை நினைக்கும் போது மனித சமுதாயத்திற்கே நான் ஒரு துரோகியாக மாறிவிட்டேன் என்பதை உணர்கிறேன் டாக்டர். வேதனைப்படுகிறேன் சீதா. உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், என்னை மறந்து விடுங்கள் டாக்டர். உன்னை போல் என் இதயத்தை இரும்பாக்கிக் கொள்ள என்னால் முடியவில்லையே சீதா. ஒரு பண்புள்ள மனைவியாக வாழ்வதை நான் என் கடமையாக்கிக் கொண்டேன் டாக்டர். நெஞ்சம் என்பது ஒரு புனிதமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஒரே ஒரு தெய்வம் தான் இருக்க முடியும். ஒரு பெண்ணிற்கு கணவன் தான் தெய்வம் என்பதை உணர்ந்தவள் நான், மறந்தவள் அல்ல. ஆகவே என் இதய கோவிலில் தெய்வமாக வீற்றிருக்க என் கணவருக்குத்தான் உரிமை உண்டே தவிர வேறு யாருக்கும் அங்கிடமில்லை. உண்மையை சொல்கிறேன் டாக்டர். உங்கள் முன் என் கணவரின் உயிருக்கு மன்றாடும் அவலையாகத்தான் நிற்கிறேனே தவிர ஒரு நோயாளியின் மனைவியாகத்தான் நிற்கிறேனே தவிர உங்களின் பழைய காதலியாக நிற்கவில்லை. என் இதயத்தில் இப்போது உங்கள் நினைவில் சாயல் கூட இல்லை. நீங்கள் ஒரு டாக்டர். என் கண்ணீரை துடைக்க வேண்டிய நீங்கள் என் கண்ணியத்தை குறைத்து விடாதீர்கள். நீங்கள் பண்புள்ளவராக இருந்தால், மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த உள்ளமுடையவராக இருந்தால் என்னுடைய போட்டோவை நீங்கள் வைத்திருப்பது தவறு. அதை நான் வெறுக்கிறேன். நல்லவர் ஒருவர் எங்க டாக்டராக இருப்பார் என்று எதிர்பார்த்தேன். இதோ உன் போட்டோ. அமைதியற்ற எனக்கு ஆறுதலாக இருக்கும் ஒரே ஒரு நினைவு சின்னம். என்று இதையும் இழந்து விட்டு சுற்றிதானே சீதா.
எனக்கு வேண்டாங்க. உனக்கு வேண்டாம்னா எனக்கு வேண்டாம். என்னங்க ஆஸ்பத்திரியில கூட விளையாட்டு? சீதா, மனமொத்த தம்பதிகளுக்கு ஆஸ்பத்திரியும் வீடும் ஒண்ணுதான். ப்ளீஸ். எம்மா எம்மாடி, இங்க நவநீதான ஒரு பொண்ணு இருந்ததா, அது எங்க போயிருக்க? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு 1/2 மணி நேரம் ஆகும். டீ குடிக்க போயிருக்குதா? பீட்டர் பீட்டர், எனக்கா ஒரு சின்ன வேலை. 7ஆம் நம்பர் ரூம் நோயாளிக்காக ஆபரேஷன் தியேட்டர்ல சின்ன டாக்டர் காத்துட்டு இருக்காரு. சீக்கிரம் எடுத்துட்டு போயே. வாயா, உன் வேலை செய்யறதா? நமக்குள்ள இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தானே. சீக்கிரம் போ. நான் சீக்கிரமா போயிட்டு வந்தேன். யா, நோயாளிக்கு மயக்க மருந்தாவது குடுத்தியாயா? என்ன சும்மா போறான்? சுத்த சோம்பேறி பசங்களா இருக்காங்களே. ஆடா பாவிங்களா, ஆபரேஷனுக்கு போற பேஷண்ட் அம்போன்னு வெராண்டாலே விட்டு போட்டானுங்களே. சுத்த பொறுப்பு இல்லாத பசங்க. சே, இந்த ஆஸ்பத்திரியில நான் ஒருத்தர் இல்லைன்னா ஒரே ரகடாதான். சே, 7ஆம் நம்பர் என்ன கணம் கணக்குறாயா? பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கல, நீ பாட்டுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போறீங்க. ஐ எம் சாரி டாக்டர், இது வந்து சதாசிவம் செய்ய வேண்டிய டியூட்டி. என் தலையில கட்டிட்டான். இதை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்ஜெக்ஷன் தானே. ஓஎஸ். நான் வந்து என்னையா கண்ட இடத்துல வந்து படுக்கிறேன். தள்ளு தள்ளு தள்ளு. டாக்டர், இன்ஜெக்ஷன் இப்பவே கொடுக்கணுமா? ஏன் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்க சொல்றியா? தட்ஸ் பெட்டர். தள்ளியா? எஸ். என்ன கலட்டாங்க சார்? ஒண்ணு இல்ல சார், சதாசிவம் வந்து ஸ்ட்ரெச்சர் ஆளு. என்ன வளர்ற? இதுவா 7ஆம் நம்பர் பேஷண்ட்? இல்ல சார், இது 7ஆம் நம்பர் பேஷண்ட் இல்ல சார், இது 4ஆம் நம்பர் ரூம் விருந்தாளி. யூ நோ தட் நவநீதம். நீ எப்படி மேல வந்த? ஆமா, நான் நேற்று ராத்திரி 3வது ஆட்டம் பயாஸ்கோப் பார்த்தேன். லேசா தூக்கம் வந்துச்சு. இங்க பெஞ்சு கிடந்துச்சு, நான் இங்க வந்து படுத்துச்சு. ஆமா, நீ இங்க வந்து படுத்துச்சு. இந்த முட்டாள் ஒண்ணு ஆபரேஷன் பண்றதுக்கு கொண்டு வந்துட்டான். நல்ல காலம் மயக்க மருந்தோட விட்டாங்க. வயிற்று அறுத்துருப்பாங்கடா பாவி. பீட்டர், நீ வர வர பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற. சரி சரி, இந்த ஆளை கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வை. மயக்க மருந்து கொடுத்துருக்கோம். 1/2 மணி நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். மயக்க மருந்தா? எனக்கா? இது தெரிஞ்சிருந்தா பட்டணத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு எல்லாரும் சேர்ந்து எனக்கு மயக்க மருந்து குடிச்சிட்டாங்களே.